சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் மாணிக்க 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டோட்டலாக மொத்த மதிப்பெண்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெஸ்டிவல் சவுண்டு நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக பேசினா மட்டும்தான் இது வந்து உங்களால் கேட்க முடியும். டோட்டலா மொத்த மதிப்பெண்கள் 70 மதிப்பெண்கள். மேக்ஸிமம் மார்க்ஸ் 70. இந்த 70ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 15 மார்க் 15 மதிப்பெண் எடுத்தாலே வந்து போதுமானது. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இயற்பியல்ல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்ல 15 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து பாஸ். 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து தேர்வுகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதே பாணியில தொடர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் ஈஸியா வந்து கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 15 1 மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா எளிமையான முறையில வந்து வினாத்தாள்கள் வந்து அமையலாம், வினாத்தாள்கள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 பகுதி 2 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க. அதுக்கு முன்னாடி இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 16th வந்து பாருங்க, தாவு தொலைவு வரையறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டெஃபினிஷன் ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைன் அழகா எழுதுங்கப்பா போதும். 2 லைன் நீங்க அழகா எழுதுனீங்க டெஃபினிஷன் அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. 17th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வேவ் லென்த், கட் ஆஃப், அதுக்கப்புறமா எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கதிர் குழாயிலிருந்து வெளிவரும் எக்ஸ் கதிர்களின் வெட்டு அலைநீளம் மற்றும் வெட்டு அதிர்வெண் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 18th வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நான் நல்லா ஜூம் பண்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பிடிஎஃப் ஃபில் பண்ணால் டெலிகிராம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லென்ஸ் விதியை கூறுக, ஸ்டேட் லென்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அழகா ஒரு 2 லைன் எழுதி அதில் அந்த லென்ஸ் லாவுடைய மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து பிளாக்லேயோ இல்லை எதிரோ ஒன்றுத்தில் அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு காமிங்க. அடுத்தது 19th அதே மாதிரி ஒரு ஓன் மின்புலத்தின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 20th 2 மார்க் பாருங்க, ஒளி வோல்டா மின்கலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ குறிப்பா வாட் இஸ் போட்டோ வோல்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 21 பாருங்க, அண்மை அச்சு கதிர்கள் மற்றும் ஓரக்கதிர்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து டிஃபரன்ஷியேட் மாதிரி எழுதுங்க பாக்ஸ் போட்டு, ஓகேங்களா. 22 வந்து பாருங்க, நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகள்களினால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து 23 வந்து பாருங்க, எக்ஸ் கதிர்களின் பயன்கள் யாவை, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுங்க போதுமானது. அடுத்தது 24, ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண் மதிப்பு 570 NC1 எனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இட்ஸ் கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரியா நீங்க எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா எழுதணும் தான். இது எழுதணும்னா பெருசா மார்க்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்க எழுதி ஆக வேண்டிய ஒரு வினா அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3ல வந்து 3 மார்க் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 25 வந்து பாருங்க, ஏ மற்றும் பி ஆகிய இரு கதிரியக்க தனிமங்களின் அரை ஆயுட்காலம். அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் 20 minutes and 40 minutes ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூக்கல் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா 80 நிமிடங்களுக்கு பிறகு ஏ மற்றும் பி ஆகியவற்றின் சிதைவடைந்த அணுக்கரு எண்ணிக்கையின் விகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 26 வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 26ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்பின் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்
கிர்காஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27 ஆல்சோ அது வந்து ஒரு சம் மெத்தட் மாதிரி அது ஓனாகவே கேட்கலாம். 28 வந்து பாருங்க, நிலை மின்னியல் கூலுமின் எதிர்த்தகவு இருமடி விதியிலிருந்து காஸ் விதியை வந்து பெறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 29 டயா பாரா மற்றும் பெரா காந்த பண்புகள் ஒப்பிடுக. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெட்டீரியல்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 13th வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒளி இழை தகவல் தொடர்பானது மற்ற பரப்புகை ஊடகங்களை விட பிரபலமடைந்து வருகிறது, நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 31 ஃபோட்டானின் சிறப்பியல்புகள் யாவை, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 32 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ஏ மற்றும் பி மற்றும் சி உள்ளீடுகள் கொண்ட பின்வரும் மின்சுற்றின் வெளியீடு ஒய் பூலியன் சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட் த அவுட்புட் ஒய் பூலியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் சர்க்கியூட் வித் இன்புட்ஸ் ஏ பி அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது 32. லாஸ்ட் 33 இஸ் கம்பல்சரி. முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனையை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கிவ் த கண்டிஷன் ஃபார் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முடிஞ்சிச்சாப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. 3 மார்க்ல 33 கம்பல்சரி, 2 மார்க்ல 24 கம்பல்சரி. அதில் வந்து எத்தனை எழுதணும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் 6, இதில் 6, அதுக்கு 12 மார்க்கு, இதுக்கு 18 மார்க்கு, 1 மார்க்கு ஒரு 15. இப்போ அது முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டமாக எங்கே போகிறோம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக 5 மார்க்கில் போயிடுறோம். 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 5 மார்க் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. 34ல் 2, 35ல் 2, 36ல் 2, 37ல் 2, 38ல் 2, மொத்தம் 10 டீட்டெயிலில் எதனா 5. 10ல் ஒட்டுக்கா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து 10ல் 5 எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 34ல் 2 இருக்குன்னா 1, ஒரு செட்டுக்கு 2 டீட்டெயில்னா அதில் ஒரு செட்டில் 1 தான் எழுதணும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குறிப்பாக 34ல் ஏ பாருங்க, தமிழ் மீடியம். 34ல் 34ல் ஆ பாருங்க, மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக, அதன் பயனுத்திறனை வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாருங்க, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 34ல் பி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அப்படின்னே வந்து சொல்லலாம். 34ல் பி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருளின் ஒளிவிலகல் எண்ணை காண்பதற்கான கோவையை வருவிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின், நானே பப்ளிக்ல எழுதின கொஸ்டின் 35லேயே, வீட்சன் சமண சுற்றில் சமன் செய்ய நிலைக்கான நிபந்தனையை பெறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்சன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல ஏ டீட்டெயில், 35ல பியில் 2 டீட்டெயில் கேட்டிருக்காங்க. 2.5 மார்க்கு. 35ல ஆ இங்கிலீஷ் மீடியம், 35ல பி பாருங்க, ஆம்பியர் சுற்று விதியை வந்து கூறுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் ஆம்பியர் சர்க்குலேட் லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல பியில் பி ஆம்பியர் சுற்று விதியை கொண்டு மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்த புலனை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36பா, ஓகேங்களா. 36 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போர் அணு மாதிரியை பயன்படுத்தி சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் ஆரம் காண்பதற்கான கோவையை பெறுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆத்தம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 36ல பியில் 2 கொஸ்டின் எப்படி வந்து நம்ம போன 35ல பார்த்தோம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. மின்காந்த அலையின் ஏதேனும் 6 பண்புகளை எழுதுக. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா, ரைட் டவுன் எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது அதுக்கிலேயே ஒரு சம் ஓனா வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மின்காந்த அலையுடைய வேகத்தை வந்து கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 37ல் 2, 38ல் 2 அதோட முடிஞ்சிருது. 37ல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து லென்ஸ் சமன்பாட்டை கொணர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன, லென்ஸ் மேக்கர் எ ஃபார்முலா ஃப்ரம் த அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சாரி, லென்ஸ் ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க 37ல் ஏ.
37ல பி தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை வடிவங்களை வந்து வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 டெஃபினேஷனுமே வந்து வரையணும். அதாவது எப்படி அப்படின்னா வித் த நெக்ஸ்ட் சர்க்கியூட் டயக்ராம் ஸ்கெட்ச் த இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் டீட்டெயில் 38ல் 2 நல்லா புரிஞ்சுக்கோங்க. 38ல் 7யும் 2 கொடுத்துருக்காங்க, பியில் 1 தான் கொடுத்துருக்காங்க. 7 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. அல்லது 37லேயே பி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏபி பாருங்க. உலோகத்தின் வெளியேற்று ஆற்றல் அதிகரிக்கும் போது அல்லது படுகதிரின் செறிவு அதிகரிக்கும் போது நிறுத்து மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாற்றத்தை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் இஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரே இட் இஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் எழுதலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை நீங்களே இந்த 10ல் எதனா 2-3 தான் எனக்கு தெரியுது அப்படின்னா இந்த நம்பர் போட்டு எழுதுறது இந்த மாதிரியான கோக்குமாக்கான வேலைகளை வந்து பண்ணாதீங்க செல்ல குட்டீஸ். ஸோ 10 டீட்டெயில்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு கார்னரில் பாருங்கள், 25 மார்க்கு. இந்த 10 படித்தாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 டீட்டெயில் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிப்பா, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மறுபடியும் கார்னரில் பாருங்கள். 6 × 3 18 மார்க். ஸோ இதையுமே வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினே மேபி இடம்பெறும். அடுத்தது 2 மார்க் 6 × 2 12 மார்க்ஸ். இதுவுமே ஈஸியாக தான் வந்து கேட்க போகிறாங்க. 1 மார்க் ட்விஸ்டடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் 11th ஃபிசிக்ஸுக்கு எளிமையான முறையில் தேர்வுகள் கேட்கப்பட்டதனுடைய விளைவாக 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான ஃபிசிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி எளிமையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ செல்லக்குட்டீஸ் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமை எழுதுங்க. ஸோ மேபி இதோட வீடியோ போடுறது மேக்ஸு காமர்ஸோட முடிச்சுட்டு எக்ஸாமே முடிய போகுது. ஸோ எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிய போதே தெரியல, அந்த மாதிரி முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.